வெல்கம் டு ஹாப்பி லைஃப் வாவ் லைஃப். இது வந்து லாஸ்ட் வீடியோ ஃபுல் vlog லாங் வீடியோவுக்கு கண்டினியூஷன் தான். ஊருக்கு போகிற ட்ரிப்புக்கு தான் லாங் வீடியோ நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். கண்டினியூஷன் தான். ட்ரெயின் ட்ராவல் பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கேன். ஃபைனலி எந்த பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுட்டு நாங்கள் பிளாட்ஃபார்முக்கும் வந்துவிட்டோம். பன்வேல இன்னும் ரெண்டோ மூணோ பிளாட்ஃபார்ம் வரப்போகுதுன்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஃபைனலி நாங்கள் ட்ரெயின்லேயும் ஏறி உட்காந்தாச்சு, எல்லாம் செட் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து செகண்ட் ஏசி தான் புக் பண்ணியிருந்தோம். இதில் வந்து எப்படின்னா உள்ள 4 சீட்டு நம்மளுக்கு இருக்கும். 4 சீட்டுமே நாங்கள் தான் புக் பண்ணியிருந்தோம். நான், அம்மா, அப்பா, அண்ணன். ஃபைனலி வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் தூங்கிட்டோம். டிக்கெட்லாம் செக் பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் தூங்கிட்டோம். ஏன்னா மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோம். அம்மா அப்பா எல்லோரும் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு. அதுலேயே எனக்கு செம்ம டயர்ட். அப்புறம் கண்டினியூஸாக வேலை இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. அதனால் தூங்கியாச்சு எல்லாருமே. ஏசியில் இருக்கிறதுனால நம்மளுக்கு பில்லோ, பெட்ஷீட், பிளாங்கெட் எல்லாமே அவங்களே தந்துடுவாங்க. மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் நாங்கள் எல்லோரும் தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் டீ வந்துச்சு. டீயும் சூப்பராக மும்பைக்கு லாஸ்ட் வடைப்பாவ் சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம 15 டேஸ்க்கு அப்புறம் தான் திருப்பி நம்ம சாப்பிட முடியும். அதனால் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கதை பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம கேரளாக்குள்ளே போயிட்டோம். கேரளாக்குள்ளே போனதுக்கப்புறம் பழம்புரி சாப்பிட்டோம். நான் ஃபஸ்ட் டைம் பழம்புரி சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நானும் அம்மாவும் பழம்புரி 2 வாங்கினோம். அப்புறம் அப்பாவும் அண்ணனும் நார்மலாக வடை வாங்கிட்டாங்க. ஃபைனலி நாங்கள் எல்லோரும் ட்ரெயினில் ட்ராவல் முடிஞ்சிருச்சு. நான் ரொம்பலாம் ஷூட் பண்ண முடியலை. ஃபைனலி நாங்கள் இறங்குற டைமும் ஆகிட்டு. நாங்கள் சாட்டர்டே ட்ரெயின் ஏறியிருந்தோம் மார்னிங். அப்புறம் சண்டே ஈவினிங் அரௌண்ட் 6:30க்கு நம்ம திருநெல்வேலி ஸ்டேஷன் ரீச் ஆகிடலாம். இப்படி தான் எங்களோட ட்ரெயின் ட்ராவல் போச்சு. 4 பேர் இருக்கிறதுனால நல்லா ஜாலியாக நம்ம வீட்டில் இருக்க மாதிரியே நல்லா இருந்துச்சு. கதை பேசிக்கிட்டே நாங்கள் இருந்தோம். இதே நம்ம தேர்ட் ஏசி புக் பண்ணோன்னா இன்னும் 2 பேர் இருப்பாங்க எக்ஸ்ட்ரா. இன்னும் 6 பேர் இன்னும் வித்தியாசமாக 2 பேரை பார்க்கலாம். நான் வந்து மத்தியானம் வந்து வெஜ் புலாவ் வாங்கியிருந்தோம். வெஜ் புலாவ் இப்போ பன்னீர் கிரேவி கொடுத்துருந்தாங்க. அது அப்புறம் அண்ணன், அம்மா, அப்பா எல்லோருமே வீட்டில் இருந்து அம்மா லெமன் ரைஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதே சாப்பிட்டாச்சு. நான் சும்மா வெளியே வாங்கி சாப்பிட்லான்னு தான் நான் வாங்கி சாப்பிட்டேன். பட் ஓகே தான், கிரேவி கூட ஓகே. ரைஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. சரி ஏதோ வாங்கியாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபைனலி நம்ம ஸ்டேஷன் வந்தாச்சு. திருநெல்வேலி ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகியாச்சு. அரௌண்ட் 6:30க்கு கரெக்டான டைமுக்கு தான் வந்தாங்க. லக்கேஜெலாம் எடுத்து வச்சாச்சு. திருப்பி திருநெல்வேலி லாஸ்ட் ஸ்டாப்னால நம்ம பொறுமையாகவே இறங்கலாம். எல்லாம் நாங்கள் லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் கீழே இறங்கி திருப்பி அங்கே கார் புக் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியும் அரௌண்ட் 2 hours ஆகும். போகிற வழியிலேயே நைட் டின்னர் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். நம்ம ஊருக்கு வந்தாலே அது ஒரு தனி வைப் தான். நாங்கள் அரௌண்ட் நைட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். நைட்டு நல்லா இருந்துச்சு. ரோட் காற்று சூப்பராக இருந்துச்சு. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. டாடா பாய்.